செய்தி கேட்டிங்களா எல்லாரும்? கிவ் உக்ரைனுடைய தலைநகரம் முழுவதுமாக சைரன் ஒலிகள். எங்கே திரும்பினாலும் ரஷ்யாவினுடைய ஏவுகணை, ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் நடத்திடுமோ அப்படிங்கிற பயத்துடனேயே இப்போ நிறைய செய்தி ஊடகங்கள்லேருந்து செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்க, பட் திடீர்னு ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகமானது. இந்த ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகமானதுக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அனுமதிக்கும், அதன் பிறகு ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய டாக்ட்ரைன், நியூக்ளியர் டாக்ட்ரைனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இது எப்படி சிக்கலை ஏற்படுத்தும்? ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த அப்டேட். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிலாம் சொல்லும்போது நிறைய வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் சம்பந்தமான, யுத்தம் சம்பந்தமான புத்தகங்கள் ஆடியோ புக் வடிவில் குக்கு எஃப்எம்ல இருக்கு. வேணுங்கிறவங்க குக்கு எஃப்எம்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் 7 நாட்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் குக்கு எஃப்எம்ஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இப்போ குக்கு எஃப்எம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. $2 உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு 7 தினங்கள் அன்லிமிட்டடாக ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நீங்கள் விரும்பின ஸ்பீடில் விரும்புகிற சாப்டர் எடுத்து அதில் நோட்ஸ் எடுத்து இப்படின்னு சொல்கிற பல ஆப்ஷன்ஸ் குக்கு எஃப்எம் அப்படிங்கிறவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆடியோ புக் சம்மரி எல்லா ஜேர்னல்லையும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இந்த 7 தினங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போது நேற்றைய தினம் 1000வது தினம். ஒரு போர் நடந்து 1000வது தினத்தில் நாம் இருக்கோம். சமகாலத்தில் 1000 தினங்கள் நடந்த போர் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எத்தனை பேரால் நம்ப முடியுது? ஏன்ப்பா 1000 தினம் கடந்தும் இந்த போர் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டால் எஸ், நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. 1000வது தினம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த போரினுடைய எண்டு தான் 3rd வேர்ல்டு வாரனுடைய பிகினிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டது. எப்படி பார்த்தாலுமே பல நாடுகள் ஒன்றொன்றாக இணைந்து ஒரு அணியை உருவாக்கி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் இந்த குரூப்புக்கு எதிரானவங்க, இந்த குரூப் அந்த குரூப்புக்கு டோட்டல் அகெயின்ஸ்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரையில் தான் நம்ம நிற்கிறோம். அதே அடிப்படையில் தான் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்கிற 50-60 நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க கிளம்புக ஆரம்பித்தார்கள். ரஷ்யா என்ன செஞ்சாங்க? இல்லை இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லி வடகொரியா, ஈரான், சீனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரும்பின நாடு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு பெலரஸ் போன்ற நாடுகள் எல்லாமே இழுத்து, ஈவன் அவங்களுடைய நியூக்ளியர் டாக்டரின்ல கூட பெலரஸினுடைய பெயர் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இன்னைக்கு சடார்னி ரஷ்யாவின் பக்கம் இருந்து ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. கிவ் ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு டார்கெட் கிவ் தான். உக்ரைனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கிவ்ல இன்னைக்கு ரஷ்யா நடத்தின தாக்குதல் கொடூர தாக்குதலாக சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் திருப்பி உக்ரைனும் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $150 பில்லியன் அளவுக்கு கூடுதலான உதவியை அமெரிக்கா ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க. நேற்று மறுபடியும் ஒரு $250 மில்லியன் உடனடியாக உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பைடன் அவர்களுடைய அரசு அனுமதி கொடுக்கிறது. அந்த 200க்கும் அதிகமான மில்லியன் $1 வச்சு உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான ஆயுதங்களை வாங்கிக்கோங்க, எமர்ஜென்சி வெப்பன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஃபண்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா. சும்மா விடுவாங்களா உக்ரைன்? வாங்கின காசுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்ல அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய தாக்குதல் அதிகமாகுது. ரொம்ப நாளாக ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. சில நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே வந்தது. அந்த நேரம் தான் அமெரிக்க அதிபர் தேர்தல். அமெரிக்காவும் பெருசாக உக்ரைனுக்கு உதவி செய்யலை, அமெரிக்கா பெருசாக ரஷ்யாவுக்கு எதிராக எதுவுமே செய்யலை. ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் தோற்று விடுவார் அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறதுனால அமெரிக்காவும் ரொம்ப அமைதியாக ஒரு சில மாதங்களை கடந்து வந்தார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியுது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி வந்த உடனேயே 2 மாத டிரான்சிஷன் பீரியடை எனக்கான டைமாக நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கிறது தான் இங்கே வெளிப்படையாக நம்ம பார்ப்பது. சரி, இந்த இடத்துல ரெட் லைன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. 2 முக்கியமான ரெட் லைனை அமெரிக்கா ஆல்ரெடி தாண்டிட்டாங்க. முதல் ரெட் லைன் அப்படிங்கிறது கிவுக்கு எதிராக நாங்கள் நடத்தக்கூடிய இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களை மாற்றுவது தான் அப்படின்னு சொல்லி தான் தொடங்குறாங்க. விக்டர் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய சார்பு இருக்கக்கூடிய நபரை மாற்றிட்டு தான் அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஜெலன்ஸ்கி அவர்களை உக்ரைனுடைய அதிபராக மாற்றுகிறது. ஸோ அமெரிக்கா இந்த ரெட் லைனை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த கொஞ்சம் நாட்கள்லேயே நேற்றைய ரெட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது.
லாங் ரேஞ்ச் வெப்பனை ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா அனுமதி கொடுக்கக்கூடாது உக்ரைன் பயன்படுத்துவதற்கான அனுமதியை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்ன பிறகும் அமெரிக்கா அதற்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 ரெட்லைனையும் தாண்டி இப்போ அமெரிக்கா நேரடியாக ரஷ்யா கூட யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்பீடப்பாக அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸோ முதலாவதாக அவங்களுடைய ஒரு ரெட்லைனை கடந்துட்டாங்க அப்படின்னும் 2வது ரெட்லைனை கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே இந்த போரினுடைய தன்மை மாறிவிட்டது. சரி, இந்த போரினுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த போரினுடைய முடிவு என்னன்னு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் இந்த போர் சீக்கிரமாக முடித்து வைக்கப்படும். சீக்கிரமாக முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிற போரில் ஏன் இவ்வளவு தீவிரம் காண்பிக்கிறாங்க ரஷ்யா? யோசிச்சிருக்கோமா? இங்கே தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய ஸ்பை மூளை வேலை செய்யுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவாங்க, போர் நிற்கிதுப்பா, நாங்கள் உதவிகள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ட்ரூப்ஸ் நிற்கிறாங்களோ அந்த இடம் வரை நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கள், இல்லாட்டி ஒரு பஃபர் பிளேஸாக அறிவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அதனால தான் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 15 கிலோமீட்டராக இருந்த அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனுடைய நீளம் 80, 90, 500 அப்படின்னு சொல்லி இப்போ பல கிலோமீட்டர் அளவுக்கு அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை அவங்க முன்னாடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளவு இடத்தை பிடிக்க முடியுமோ, இதெல்லாம் பழைய வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம்ல, இடத்தை பிடிப்பதற்கான ஒரு போர் நடந்தது அப்படின்னு சொல்லி. அதுதான் உக்ரைனுடைய இடம் பரவலாக இப்போ மேற்குலக நாடுகள் பிளாக் ராக் போன்ற நிறுவனங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளால் எவ்வளவு இடத்தை ஒக்குப்பை பண்ண முடியுமோ அவ்வளவு இடத்தை போய் ஒக்குப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை அங்கங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க. இதனால் நாளைக்கு இந்த யுத்தம் நின்றது என்றாலும் ரஷ்யாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். கிரீமியாவை காப்பாற்றிடலாம், கிரீமியா கூட சேர்ந்த 4 ரீஜனையும் காப்பாற்றிடலாம். இந்த 4 ரீஜனுக்குள்ளே போய் ரஷ்யா அவங்களுக்கு தேவையான இடங்களை கையகப்படுத்திடலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவார்கள், யுத்தத்தை நிறுத்துவார்கள், அந்த இடம் முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வரும். சொல்லப்போனால் நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யாவால் தடுக்க முடியும். ஏன்னா இந்த உக்ரைனில் பாதி இடம் ரஷ்யாவுக்கு போயிடுச்சுன்னா இந்த பாதி இடத்துக்கு மேலே தான் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் நிற்பாங்க. ஏன்னா அது எங்களுடைய எல்லை, ரஷ்யாவினுடைய எல்லை, ரஷ்ய மொழி தான் பேசணும், ரஷ்யாவினுடைய சிலபஸ் தான், ரஷ்யாவினுடைய கரன்சி தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சட்டத்திட்டம் எல்லாமே உருவாக்கப்படும். ஸோ நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது அவங்க நினச்ச மாதிரி நடக்குமா? உண்மையான அந்த ரஷ்யாவினுடைய நாட்டுக்குள் இந்த நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் போகுமான்னு கேட்டால் இல்லை, போகாது. அப்போ இது எல்லாமே யாருடைய அந்த ஒரு முடிவில் இருக்கும்? கண்டிப்பாக புட்டின் அவர்களுடைய திட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படின்னா இது ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருந்தாலும் யூகே, பிரான்ஸ் இல்லாட்டி ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இதனால் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒன்ஸ் இதில் ரஷ்யா வின் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய இடங்கள், உக்ரைனுடைய பாதி இடங்களுக்கு மேலே ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்கன்னா இது ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அப்படி கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இதனால் பல டேஞ்சர் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி இருக்கும்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போரை நிப்பாட்டிடுவார். ஒருவேளை அவர் மிரட்டியை நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை யார் செய்ய வேண்டியிருக்கும்? பிரான்ஸ் செய்ய வேண்டியிருக்கும், ஜெர்மனி செய்ய வேண்டியிருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இப்போ யூகே இல்லைனா கூட நாங்களும் உக்ரைனுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி யூகேயும் உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக இப்போது இந்த போர் நடந்துட்டு இருக்கு, 1000 தினங்களை தாண்டி இந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உக்ரைன் மறுபடியும் ரீபில்டு செய்யப்பட வேண்டும். ஒரு வீட்டை ஈஸியாக கட்டிடலாம், ஆனால் நல்லா கட்டின வீடு இடிஞ்சு விழுந்த பிறகு அதனுடைய டெப்ரிலாம் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு மறுபடியும் ஒரு வீடு கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. அந்த சிரமமான வேலை தான் இந்த உக்ரைனை ரீபில்டு பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ ரீபில்டு பண்ணுறதுக்கான காசு யார் தருவாங்க? அமெரிக்கா தரமாட்டாங்கன்னா அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் தான் அதற்கான செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது செலவு வந்துருச்சா? அடுத்ததான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல். உக்ரைன் தான் காரணம், உக்ரைனுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில நாடுகள், உக்ரைனுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற நாடுகள், இப்படி பல சிக்கல்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் இருக்கும். அப்போது இதனால் ரஷ்யாவுக்கு நன்மை, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அப்போ அமெரிக்காவுக்கு நன்மையோ நன்மை தான். நாளைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக மாறிட்டார், போர் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன நடக்கும்? இந்த போர் நின்று விட்டது, ஐரோப்பிய ஒன்றியம் அதை என்ன செஞ்சிருவாங்க? நாங்கள் பார்த்துக்குறோம், அமெரிக்கா நீ வர வேண்டாம், ட்ரம்ப் ப்ரூஃப் நாங்கள் எனேபிள் பண்ணிட்டோம், நேட்டோவும் சொல்லிடுவாங்க, நாங்கள் ட்ரம்ப் ப்ரூஃப் பாலிசியில் இருக்கோம், ஸோ அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் நாங்கள் உக்ரைனுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி உதவ முடியும் அப்படின்னா யாருடைய வெப்பன் வாங்கி உதவுவாங்க? அமெரிக்காவினுடைய வெப்பன் தான் வாங்கியாக வேண்டும். அமெரிக்காவுக்கு லாபம் கிடைக்குதா? அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி அவங்களுக்கு தேவைப்படும், அமெரிக்காவினுடைய உளவு செய்திகள் உங்களுக்கு தேவைப்படும், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் உங்களுக்கு தேவைப்படும், அமெரிக்காவினுடைய எனர்ஜி, அது கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்? உக்ரைனுக்கு தேவைப்படும். உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தேவைப்படும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கக்கூடாது, பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய கேஸை வாங்கக்கூடாது, பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா.
அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப முக்கியமான நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய கேஸையும் கச்சா எண்ணெயும் ஒமிட் பண்றாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பதிலாக இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்கணும்ல, அவர் தான் அமெரிக்கா. நீ நிப்பாட்டிக்கோ, ரஷ்யாட்டிருந்து எதுவும் வாங்காத, சார் எங்களுக்கு கேஸ் வேணும், சார் எங்களுக்கு கச்சா எண்ணெய் வேணும்னா ஏன்ட்ட இருக்கு, ஏன்ட்ட வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா. வாரே வா, நம்மளை காப்பாற்றும் செஞ்சுட்டாரு, நமக்கு தேவையான எனர்ஜியும் தந்துருச்சு அமெரிக்கா அப்படின்னு சொன்னா அது தப்பு. இவ்வளோ நாள் இருந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணி அந்த மார்க்கெட்டில் நான் உள்ளே வந்து என்கிட்ட தான் நீ வாங்கணும் அப்படிங்கிறத உன்னுடைய அடிமைத்தனத்தை பயன்படுத்தி நான் அதை செய்ய வைப்பேன் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய திட்டம். சரி, இப்போ தான் அமெரிக்கா சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் நிப்பாட்டுங்கப்பா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர் நிறுந்துருச்சுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னால் எகெயின் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் பாருங்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தானே இதெல்லாமே பார்த்தாக வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் இவங்ககிட்ட இருந்து மறுபடியும் வெப்பன்ஸ்லாம் வாங்கி இந்த போரை இனிஷியலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் அமெரிக்காவுக்கு தேவையான பணம் கொட்டோன்னு கொட்டும். இந்த கொட்டோன்னு கொட்டுறது அமெரிக்காவினுடைய பிளான். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம போர் புரிந்து விட்டோம், இனிமேல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஈகோ அவரை எங்கேயோ தடுத்து நிப்பாட்டுது. இந்த பக்கம் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இதனால் பெத்த லாபமும் இருக்குது. யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதலாளாக நிற்கக்கூடிய அமெரிக்கா உக்ரைனுக்கு இந்த உதவிகள் எல்லாமே கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, உக்ரைனை பல நாடுகளிலிருந்து வெறுக்க வைக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைனுக்கு நாம் மட்டும்தான் ஹீரோவாக தெரியணும், வேறு சில நாடுகள் உதவி செய்வது அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி பல நாடுகளும் இப்போது உக்ரைனுக்கான உதவிகளை நிப்பாட்டி விட்டது. காரணம் என்ன, அமெரிக்கா அதற்கான ஸ்ட்ராங்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, உக்ரைனுக்கு இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தமிழ் பட்சத்தில் அடிபொலி காம்போ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, லவ் 5-in-1 காம்போ அப்படிங்கிறது தான். அது வேணும் அப்படிங்கிறவங்களும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி 7 நாள் அன்லிமிட்டடாக குக் எஃப்எம் யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.